ஸ்கிரீன் வணங்கோ. ஓகே காணி வாசிப்போம். என்னையா தொலைக்காட்சிகளை பார்வையிடும் 50 பேரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் அடங்கிய பூரணமற்ற வெண்வரி படம் கீழே தரப்பட்டுள்ளது. அதில் பின்வரும் தகவல்களை சேகரிக்க. என்னத்தடா செல்லுறாங்க, என்ன பிள்ளை சொல்றாங்க? கொஞ்சம் பேர் இருக்காங்களா? அந்த கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்களாம்? என்ன செய்யறாங்களா? டிவி பாக்குறாங்களாம். டிவி பாக்குறாங்களாம். சரியா? அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறான். அவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறான். வரைஞ்சிட்டு வரோங்க. இன்றையோட தொடையில பாடம் கம்ப்ளீட்டா இருக்கணும். உனக்கு தொடையில பாடம் என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டா இருக்கணும். ஓகே. வசந்தம் டிவி கேள்விப்பட்டீங்க? வசந்தம் டிவி வசந்தம். ஓகே. அதே மாதிரி நேத்ரா கண் மாதிரி இருக்குமே. நேத்ரா நேத்ரா இருக்கியா? அதுல நேத்ராவை காணும் குடிக்கிறேன். நேத்ரா டிவி. அதே நேரம் சக்தி டிவி. சக்தி டிவி தெரியாத இருக்க வாய்ப்பு இல்லை. சக்தி டிவி தெரியாத ஆளுங்க. சரி சொல்லுங்களேடா. சக்தி டிவி தெரியாம இருக்கீங்க? வெரி குட். சரி கவனி. தொலைக்காட்சிகளை பார்வையிடும். சரி பேசாத. தொலைக்காட்சிகளை பார்வையிடும் 50 பேரிடம் இருந்து. அப்ப அகில தொடையில யார் வருவாங்க? 50 பேர் தாண்டி போகாது. 50 பேரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் அடங்கிய பூரணமற்ற வெண்வரி படம் கீழே தரப்பட்டுள்ளது. அதில் பின்வரும் தகவல்களை சேர்ப்போம். முதலாவது சக்தி டிவியை பார்வையிடுதார்கள் எத்தனை பேராம்? சாரி, இந்த வசந்த டிவியை பார்வையிடுவோர் எத்தனை பேர்? ஓகேவா? இந்த வட்டத்தில் எத்தனையாம்? 19 பேரா. அதே நேரம் சக்தி டிவியை பார்ப்போர் வந்துகிட்டு 30 பேரா. 30 பேரா. ஓகேவா? ஓகே 30 பேர். சரி நல்லா கவனிச்சுக்கோ. இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நாங்க வளமையா பார்ப்போம். ஒரு கேள்விக்கு போறதுக்கு முன்னுக்கோ ஒரு சில விஷயங்கள் நாங்க வளமையா செய்யற ஒரு கொழு கூத்தொன்னு செய்வோம். என்ன கூத்தொன்னு செய்வோம்? கொழு கூத்தொன்னு செய்வோம். அந்த கொழு கூத்த செஞ்சுட்டு வருவோமா? ஓகே. முதலாவது விஷயம் நல்ல பாட்டு. முதலாவது விஷயம் என்ன? இந்த வட்டம். இந்த வட்டத்தை எடுத்தாச்சுன்னா இந்த வட்டம் என்ன டிவி? சக்தி டிவி. இந்த வட்டம் எடுத்தாச்சுன்னா இந்த வட்டத்துல இது சக்தி, இது சக்தி மட்டும். சக்தி மட்டும். இதை ஒத்துக்கொள்றியா? அதே நேரம் இந்த துண்டு எடுத்த பாரு, இது சக்தி, இது வசந்தம். இது சக்தி, இது வசந்தம். சோ இந்த துண்டு, அதாவது இந்த ஃபுல்ல இங்க வரைக்கும் ஃபுல்ல, அதனால நான் இவ்விடத்துல இருந்து குறிப்பிடுறேன். இது ஃபுல்ல, இது ஃபுல்ல என்ன வரும்? இவருக்கும் பொதுவா வருது. யாரு? வசந்தத்துக்கும் சக்திக்கும். அப்ப இது என்ன வரும்? வசந்தம் பிளஸ் சக்தி. ஒத்துக்கொள்றியா? அதே மாதிரி இந்த வட்டம் வசந்தம் மிஷன்னா, இந்த வட்டம் வசந்தம் மிஷன்னா இவர் இந்த துண்டு யார் மட்டும்? வசந்தம் மட்டும். ஓகே. அப்படியே பார்த்தா இது என்னது? நேத்ரா. என்னடா? நேத்ரா. நேத்ராவும் இது வசந்தம். இது நேத்ரா, இது வசந்தம் மிஷன்னா இந்த துண்டு. இந்த துண்டு என்னென்ன வரும்? ஓகே. இந்த துண்டு நேத்ரா பிளஸ் வசந்தம். ஓகே. வசந்தம் பிளஸ் நேத்ரா. ஓகே. திருப்பி வா. இந்த வட்டம் என்ன? நேத்ரா. இது நேத்ரான்னு சொன்னா இவர் இந்த துண்டு யார் மட்டும்? நேத்ரா மட்டும். அப்ப இது நேத்ரா. சரியா? இது என்னது? சக்தி. இது சக்தி,
இது நேத்ரான்னு சொன்னா இந்த நடுத்துண்டு, அதாவது இந்த நடுத்துண்டு. இது என்னது? சக்தி நேத்ரா. எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. இவங்க இந்த சென்டர் பாயிண்ட் என்னடா? சக்தி நேத்ரா வசந்தம். அவன் நம்முடைய ஆளா தான் இருப்பான் போல எப்படி பார்த்தா. சக்தி பிளஸ் நேத்ரா பிளஸ் வசந்தம் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிறான். சரியா? வேலை வெட்டி இல்லாத ஆளா தான் இருப்பான் போல நான் நினைக்கிற மாதிரி. சரி, இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா போல? ஓ சார். தொடர்ந்து போவோம் விஷயத்துக்குள்ள. ஓகே சார். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே சார். லெட்ஸ் கோ. ஓகே, இப்போ கேள்வியை வாசிப்போமே. முதலாவது கேள்வி காணி. நேத்ரா டிவியையும், சரி என்ன ஸ்கிரீன் டச் பண்ணிக்கோ. நேத்ரா டிவியையும் வசந்தம் டிவியையும் பார்வையிடும் எண்ணிக்கையோர் 11 பேர். யார் யாரா? நேத்ராவும் வசந்தமும். இங்க கவனி, வசந்தம் இது, நேத்ரா இது. நேத்ரா பிளஸ் வசந்தம் நல்லா கவனிச்சுக்கோ. நேத்ரா பிளஸ் வசந்தம் யாரு? இவங்க தானே. இந்த துண்டு, இந்த பெரிய துண்டு ஒத்துக்கொள்றியா? ஓகே, நல்லா கவனி. அதுதான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த பெரிய துண்டு எத்தனை பேரா? 11 பேரா? அத நான் இப்படி குறிக்கவா? 11. இது ஃபுல்லா 11 பிள்ளை, சரியா? இது ஃபுல்லா 11. இது கிளியரா? அடுத்த கேக்குறான். 11 பேர் எனின் சக்தி டிவியும் வசந்தம் டிவியும். சக்தியும் வசந்தம் எங்க இருக்குது? சக்தியும் வசந்தம் இதானே, சக்தியும் வசந்தம். இந்த இது சக்தி டிவியும் வசந்தம் டிவியும் மட்டும் பார்வையுடையோர் எத்தனை பேர்? இவர் பார்வையிடுகிறார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கிறான். விளைஞ்சா கேள்வி விளைஞ்சா? ஓகே, இப்ப கவனி. இது ஃபுல்லா 19. இதை ஒத்துக்கொள்றீங்களா? சரியா? அது இல்லாம ஒரு தரவுல மேல நமக்கு இவற்றில் 5 தந்திருக்காங்க. அதை நோட் பண்ண, இதை பாருங்க. இப்ப கவனி கவனிங்கடா. கேள்வி நான் வழங்கப்படுது, விடைக்கு போகல கேள்வி. முதலாவது ஆன்சர் சொல்றான், இது ஒட்டுமொத்த 50. அதுக்கு பிறகு இது வசந்தம், இது சக்தி, இது நேத்ரா. இது ஓகே? ஓகே சார். ஓகே. அதே நேரம் சக்தி மட்டும் 30, வசந்தம் சாரி சக்தி 30, வசந்தம் 19. அதே நேரம் வசந்தம் மட்டும் பார்க்கலாம் 5. இது ஓகே? ஓகே சார். அப்புறம் அடுத்து சொல்றான்டா, வசந்தமும் நேத்ராவும். வசந்தம்டா, இது வசந்தம், இது நேத்ரா, ரெண்டையும் பார்க்கிறாங்க. வசந்தம் பிளஸ் நேத்ரா ரெண்டையும் பார்க்கிறாங்க. பயணம் வசந்தமும் நேத்ராவும் பார்க்கிறாங்க. இந்த வட்டம் தானே பிள்ளை, இந்த துண்டு தானேடா. இதுல எத்தனை பேரா? 11. வசந்தம் மட்டும் எவ்வளவு? 5. கேட்ட கேள்வி இந்த துண்டு. வசந்தத்தையும் சக்தியையும் ரெண்டையும் பார்க்கிறார்கள் இந்த துண்டு அப்படின்னு கேட்டாச்சுன்னா உனக்கு ஐடியா வரணும். வசந்தம் ஃபுல்லா 19. ஓகே, வசந்தம் ஃபுல்லா 19. வசந்தத்தை நேத்திரையும் கூட்டது 11. வசந்தம் மட்டும் மஞ்சிண்டா இவரை கண்டுபிடிக்கணும் தானே. இவங்க 3 பேரையும் கூட்டுறது யாருக்கு சமன்? 19 இருந்து இவங்களை கழிச்சா சரி தானே. நான் இவரை எக்ஸ் எடுக்கிறேன். அப்போ பாரு, 11 சக 5 சக எக்ஸ், 19 இருந்து இவங்களை கழிச்சா ஆன்சர் வரும். ஓகேவா? அல்லது நீ எப்படி செய்யலாம்? இப்படி செய்யலாம், அல்லது இப்படி செய்ய. எங்களுக்கு பலமையா செய்யற மாதிரி இந்த எக்ஸையும் இந்த 5ஐயும் இந்த 11ஐயும் கூட்டுறது யாருக்கு சமன்? 19 சமன். இப்படி எக்ஸையும், அதாவது இந்த துண்டையும், சரியா, இந்த 11ஐயும், சரியா, அதே நேரம் இந்த 5ஐயும் கூட்டுறது யாருக்கு சமன்? 19க்கு சமன். அவர் எக்ஸ் சமன், சரி எக்ஸ் ஆக இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா எத்தனை? 16 சமன் 19. ஆகவே எக்ஸ் சமன் 19 சாய 16. எக்ஸ் சமன் 3. அப்போ இந்த ரெண்டு பேரையும் பாக்குறாங்களே எவ்வளவு? 3 பேர்.
ஒரு டவுட் இருக்கு போய் டேய் டவுட் இல்ல கிளியர் அவன் என்ன கேக்குறான் சக்தி டிவியையும் வசந்தன் டிவியையும் மட்டும் அப்படின்னு சொன்னா என்ன வரணும் இந்த துண்டு தான்றா ஓ சார் டேய் இந்த துண்டு தானே சக்தி இதுக்குள்ள போனா என்ன நடக்கும் மூணு வந்துரும் டேய் சக்தியும் வசந்தமும் சொன்னா இது ஃபுல் துண்டு டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இன்னொரு நல்லா சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ சக்தியும் வசந்தமும் சொன்னா எப்படி சக்தியும் வசந்தமும் இங்க வசந்தம் சக்தியும் சக்தியும் வசந்தமும் சொன்னா இந்த துண்டு சக்தியும் வசந்தமும் மட்டும் எப்படி சக்தியும் வசந்தமும் மட்டும் சொன்னா இந்த துண்டு இதுக்குள்ள என்ன வந்துருது இந்த நேத்ரா வட்டம் வந்துருது நேத்ரா வரப்படாது கிளியரோ ஓ சார் இது வசந்தம் இது சக்திடா டேய் இது வசந்தம் இது சக்தி பிள்ளைகள் சரியாமா இது சக்தி இது இது வசந்தம் இது சக்தி இவங்க ரெண்டு பேரும் சொன்னா இந்த துண்டு கிளியர் சக்தி வசந்தம் இவங்க மட்டும் சொன்னா இந்த துண்டு இதுக்குள்ள நேத்ரான வந்துருக்கு இப்ப சரியா அப்ப அந்த மூணு யாரு இவங்க அவன் கேட்ட கேள்வி யாரு இது அப்ப இது மூணு இது மூணு சொன்னா இவரை கண்டுபிடிக்கணும் சரி தரவு அடிப்படையை வச்சு கண்டுபிடிக்கணும் பிறகு ஓகே பிறகு கண்டுபிடிக்கும் பாவி ஓகே தொடர்ந்து பார்ப்போமே ஓகே ரெண்டாவது கேள்வி வசந்தம் டிவியும் நேத்ரா டிவியும் பார்வையிடுவோரின் இருமடங்கினர் டேய் வசந்தமும் நேத்ராவும் எங்கட வசந்தம் நேத்ரா இதுதானே வசந்தம் நேத்ரா இது வசந்தமும் நேத்ரா டேய் இது வசந்தம் இது நேத்ரா இவங்கட ரெண்டு மடங்கா வசந்தம் டிவியும் நேத்ரா டிவியும் பார்வையிடுவோரின் இருமடங்கு வசந்தமும் நேத்ராவும் பார்வையிடுறார்கள் 11 சொன்னா அவர் இருமடங்கு எவ்வளோடா 22 ஓகே அத நோட் பண்ணி வச்சுக்க மனசுக்குள்ள இருமடங்கினர் சக்தி டிவியும் நேத்ரா டிவியையும் பார்வையிடுகின்றனர் ஓகே எதை பார்வையிடுறாங்களாம் சக்தியையும் நேத்ராவையும் சக்தி நேத்ரா எங்க இருக்குது சக்தி நேத்ரா இந்த துண்டு எவ்வளவா 22 இந்த துண்டு 22 சரி நான் ஒண்ணு பயப்படாத நான் இருக்கு தானே சொல்லிட்டாங்க ஓகே எனின் சக்தி டிவி மட்டும் பார்வையிடுவோர் எத்தனை சக்தி டிவி மட்டும் இது எவ்வளவு அப்படின்னு கேட்கிறான் கவனி டேய் அவன் என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னா நல்லா கவனிங்க பாரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணுமில்லை பயப்பட இங்க பாரு அவன் என்ன சொல்றான்னு சொன்னா வசந்தமும் நேத்ராவும் இந்த துண்டு இது ஒத்துக்கொள்றியா இது நேத்ரா இது வசந்தம் இது நேத்ரா இது வசந்தம் இவங்க ரெண்டு பேரும் சொன்னா இந்த துண்டு தானே இவங்களோட எவ்வளவு பெருமானம் 11 இது ஒத்துக்கொள்றியா இவரின் இருமடங்கு இவங்களோட இருமடங்கு தானா இந்த சக்தியையும் நேத்ராவையும் பார்க்கிறார்கள் எப்படி இந்த வசந்தத்தையும் நேத்ராவையும் பார்க்கிறார்கள் அவங்களோட இருமடங்கு சக்தியையும் நேத்ராவையும் பார்க்கிறார்கள் சக்தியையும் நேத்ராவையும் பார்க்கிறார்கள் இது இவர் இருமடங்கு சொன்னீங்க என்ன வரும் 22 இவர் 22 இந்த துண்டு 3 எப்படி இவர் 22 இந்த துண்டு 3 சொன்னா இவரை கண்டுபிடிக்கிறது தானே ஒட்டுமொத்தமா 30 ஒட்டுமொத்தமா 30 இது 22 இது 3 சொன்னா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி இவர்ல என்ன கழிச்சு இவர் வருவாரா அதை செய்வோம் அப்பவா ரெண்டாவது ஒட்டுமொத்தமா இவங்க ரெண்டு பேரை கூட்டினா என்ன இவருக்கு நான் வயது கொடுக்குறேன்னு சும்மா ஓகே வயசாக 3 கூட போறோம் சமன் யாருக்கு சமன் 30க்கு சமம் அது வயது பெருமானம் என்ன 3 கூட்டினா 25 சோ y சமன் 30 சக 25 சமனுக்கு கலப்பனா சக 25 ஆகவே y சமன் 5 y சமன் 5 வெரி குட் ஓகே இது கிளியரா கிளியர் அடுத்த கேள்வி போ டேய் விளங்கல இன்னொரு கசை இருக்காரு விளங்கிச்சா 7 வழங்காத யார் இருக்கிறியோ
அந்த பேரெல்லாம் சொல்லி கூப்பிடலாம், டைம் இல்ல, சொல்லுங்க. இல்லாட்டி இன்னொரு சொல்லிட்டாங்க. சரி கவனி, அடுத்த கேள்வி போவோம். காது வருதுமா, காது ஆக்கல. சரி அடுத்த கேள்விப்பா. மூணாவது கவனி. ஒரு வகை தொலைக்காட்சி மட்டும் பார்வையிடுவோரின் எண்ணிக்கை. நல்லா காணிச்சுக்கோ. ஒரு வகை தொலைக்காட்சியை மட்டும் பார்வையிடுவோரின் எண்ணிக்கை 14 பேர் எனின். ஒரு வகை தொலைக்காட்சி மட்டும் பார்வையிடுவோரின் எண்ணிக்கை. ஒரு வகை தொலைக்காட்சின்னு சொன்னா அவங்க சக்தி மட்டும் பார்க்கணும், வசந்தம் மட்டும் பார்க்கணும், நேத்ரா மட்டும் பார்க்கணும். இது ஓகேவா? ஓகே ஓகே. அவங்களோட டோட்டல் வந்துகிட்டு 14. கிளியரா? நேத்ரா டிவி மட்டும் பார்வையிடுவோர் எத்தனை பேர்? கவனிச்சுக்கோ. அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு வகை டிவி மாத்திரம் சொன்னா அவன் ஒரு டிவி மட்டும் தான் பார்க்கணும். ஒன்று சக்தியை மட்டும் பார்க்கணும், இல்லாட்டி நேத்ரா மட்டும் பார்க்கணும், இல்லாட்டி வசந்தம் மட்டும் பார்க்கணும். இப்போ இந்த துண்டு யாரு? சக்தி மட்டும். ஜக்தி மட்டும். இது வசந்தம் மட்டும். அப்ப இது நேத்ரா இந்த துணு பலா தெரியுதா? 3 பலாத்தை. இந்த 3 பலாத்தையும் கூட்டினா எனக்கு ஒரு எம் வச்சுக்கொள்றேன். இந்த 3 பலாத்தையும் கூட்டினா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்டா? 14. அதாவது இந்த 5யும் 3 அதே மாதிரி இன்னொரு 5யும் இன்னொரு எம்ஐ கூட்டுறது 14க்கு சமமா இருக்கும். அப்ப யோசிச்சு பாரு, 5யும் 5யும் கூட்டினா 11. 10 கூட்ட தெரியாதோ? 14ல இருந்து இங்கால 10 இருக்குது, அங்க கொண்டு போனா சாய 14ல இருந்து 10 போனா எவ்வளவுடா? 4. நேத்ரா மட்டும் பாக்குறாங்க யாரு? 4 பேர். நேத்ராக்கு ஆள் 4 பேர் இருக்கிறான். சும்மா இல்ல போனா குழம்பிடுவானேல. நேத்ரான்னு சரி யாரும் இருக்கீங்க? இல்ல 4 பேர் இருக்கிறாங்க. இது கிளியரோ? கிளியர். சரி இப்ப வா, அடுத்த கேள்விக்குள்ள போம்பா. பாப்போம். அடுத்த கேள்வி. வேறு வகை தொலைக்காட்சிகளை பார்வையிடுவோர் 7 பேர் எனின். வேறு வகை தொலைக்காட்சி சொன்னா என்ன அர்த்தம்? இது 3 இல்லாம இருக்கணும். எத்தனை பேரா? 7 பேர். அப்ப வெளியேற போட்டாச்சு. பார்வையிடுவோர் 7 பேர் எனின் இம்மூன்று வகை தொலைக்காட்சியையும் பார்வையிடுவோர் எத்தனை பேர்? அப்ப என்ன கேட்கிறான்னு சொன்னா, வேறு வகை தொலைக்காட்சியை பார்வையிடுறார்கள் வந்துகிட்டு 7 பேராம். அப்ப இதுல 3 வகை தொலைக்காட்சியும் பார்வையிடுறார்கள் எத்தனை பேர்? இந்த நடுத்துண்டு கேட்கிறான். காணிச்சுக்கோடா. இந்த நடுத்துண்டு கேட்கிறான். இந்த நடுத்துண்டு கேட்கிறான். நடுத்துண்டை கேட்கிறான்னு சொன்னா அதற்கு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிற? இதான் எங்கட ஐடியா. சரி கவனி. இப்போ இது 7, ஒட்டுமொத்த 50. சரியா? இந்த 50 7 கழிச்சா இந்த 3 குடும்பம் வரும். இது ஓகேவா? எங்களுக்கு தெரிஞ்ச துண்டு எது? ஓகே, இவர் தெரியும், இவர் 100% ஓகே. இது 3 ஓகேவா? இப்ப வேற ஐடியா என்ன? இது 22, இது 11. ஒரு ஐடியா எடுத்து வரேன், பார்க்கலாம். அனைத்தும் மதிசா இருக்கும். சோ உன்ன டைம் நான் எடுத்து கொண்டதுக்கு ரொம்ப சாரி. நான் அந்த கேள்வி நான் பார்க்கல, அதாவது கொஞ்சம் பார்த்துட்டு வந்து நான் செஞ்சிருப்பேன். நான் பார்க்காம தான் இது வந்தது. வளமே நான் பார்த்துட்டு வரேன், எனக்கு டைம் இருக்கல. சரியா? கவனிச்சு. இது 3 தெரிஞ்ச விஷயங்கள். ஓகேவா? இது பயப்படாத, சிம்பிள். இது 1 2 3 இந்த 4 தெரிஞ்ச விஷயம், 5வது தெரிஞ்ச விஷயம். எங்களுக்கு தெரியாதது இவங்க 3 பேர் தானே. ஓகே, முதலாவது விஷயம் 50 பேர் மொத்தமா இருக்கிறாங்க. ஓகே, 50 பேர் மொத்தமாக இருக்கிறாங்க. அதுல இப்போ தெரிஞ்சார்கள் 5 5 10 10 3 13 13 மேலும் 20 20 4 24. ஒத்துக்கொள்றியா?
இல்ல நல்லா கவனி. 5 5 3 சாரி 5 5 10 10 3 13 13 7 20 20 4 24 50ல 24 மிச்சமா இருக்குது எவ்வளவு? 50ல இருந்து 24 கழிச்சா எவ்வளவு? 26. இதை ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். பயப்படாத, சின்ன ஒரு விஷயம். சரியா? யோசிச்சா வந்துடும். அப்படிதான் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சா வரும். ஓகே சரி. 24 மிச்சம் 26 மிச்சம் இருக்கு. அதாவது இந்த 50 பேர்ல இவங்களை கழிச்சிட்டு மிச்சம் இவங்க 3 பேரும் யார் எவ்வளவு பிள்ளைகள்? 26. 26. இவர் அப்படியே எங்களை கொண்டு வாரு வரைஞ்சி. பயப்படாது நான் சொல்றேன். ஒன்னும் யோசிக்காது. ஓகேவா? இவர் அப்படியே எங்களை கொண்டு வாரு. நல்லா காமிச்சுக்கோ. எப்படிதான் இருக்குது? ஓ சார். காமிச்சுக்கோ. சரியா? அதுல பாருங்கடா, அதுல பாரு இந்த துண்டு. இப்ப நீங்க எடு, இப்படி எடு, இப்படி எடு. சரியா? அடுத்தது யாரு? கொஞ்சம் அழகா வரையுமே, உனக்கு வளர்ந்துற மாதிரி. ஒரு மாதிரி வரைஞ்சிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, இது ஓகேவா? இல்ல இதுல எனக்கு தெரியும் இது 3. இத வெச்சுக்கோவே. ஓகே பாரு, இந்த துண்டு 11. இது ஓகேவா? ஓகே சார். இந்த துண்டு 22. இது ஓகேவா? ஓ சார். பாரு, இது ஃபுல்லா எவ்வளவு? 26. நல்லா காணிச்சுக்கோ. இந்த துண்டு 11, இந்த துண்டு 22. ஆனா இது ஃபுல்லா 26 அப்படின்னு சொன்னா இப்ப வா, சிம்பிளான ஒரு விஷயம். இது ஃபுல்லா எவ்வளவு? 26. டேய் 11. இவர் எனக்கு தெரியும் x. இது ஃபுல்லா 11. இது எனக்கு தெரியாது x. இந்த x ஐயும் 11 கூட்டினேன் 26. சோ x சக 11 சமன் 26. சக 11 அங்கல போடா சாய 11. x சமன் 26 சய 11. 26ல இருந்து 11 போனா எவ்வளவு? x சமன் 6ல இருந்து போனா 5, 2ல இருந்து போனா 5, 15. அப்ப யோசிச்சு பாரு, இந்த துண்டு எவ்வளவு? 15. ஓகே, இந்த துண்டு 15. சரி, அதே மாதிரி இப்ப இந்த துண்டை கண்டுபிடிப்போமா? இந்த துண்டு கண்டுபிடிக்கணும் சொன்னா இப்ப இது ஃபுல்லா எவ்வளவு? 22. இது m வைக்கவே m சமன் இப்ப ஃபுல்லா எவ்வளவு? 26. சோ m சமன் 26ல இருந்து சக 22 அங்கல போனா சாய 22. சோ m சமன் 4. சஃப்ரின் என்ன சார்? எனக்கு ஹோம்வொர்க் என்ன சஃப்ரின்? ஓகே, 26ல இருந்து 22 போனா எவ்வளவு? 4. சோ இந்த இடம் எவ்வளவு? 4. இவர் எவ்வளவு? 15. இது 15, இது 4 எவ்வளவு? ஒட்ட மொத்தமா 19. இது ஃபுல்லா எவ்வளவு? 26. 26ல இருந்து 19 கழிச்சா எவ்வளவு? 6ல இருந்து 19 போ, 16. 16ல இருந்து 9 போனா 7. அப்ப இது எவ்வளவு? எவ்வளவு? 7. 7. அப்ப மூணு டிவி பாக்குறாங்களே எவ்வளவு? 7 பேர். இந்த விஷயம் உனக்கு விளங்கலதான். இப்பயும் தெரியலன்னு சொன்னா
ரெக்கார்ட் பார்த்தா வழங்கணும். இப்ப தெரியலன்னு சொன்னா ரெக்கார்ட் பார்த்தா வழங்கணும். இதை விட டீப்பா யாரு சொல்லி தந்துவாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட போய் படிக்கலாம். நீங்க இதை விட டீப்பா யாரு சரி சொல்லி தாராங்க அப்படின்னு சொன்னா நீ அவங்ககிட்டயும் போய் படிக்கலாம். பிரச்சனை உண்டே இல்லை. இப்படி யார் சரி சொல்லி தராங்க, யார் சரி இருக்கிறாங்க அவங்களோட ஏரியா பக்கம் இல்ல சார். யாருமே இல்ல சார். இருந்தா படிக்கலாம். எனக்கு எந்த கோவமே இல்லை. ஓகே, சான்ஸே இல்ல சார். சும்மா விட்டாதே. ஒடிய மாட்டேங்க வன்மத்தை கொட்டுவானு. பொம்பளை பிள்ளை எப்படியுமே காரியமாக வரைக்கும் கடையிலே போடுங்க. அப்படித்தானே ஒடியமார்? எங்கடா ஒருத்தனும் பேச மாட்டீங்க இல்லையாடா ஒடியமாரே? இருக்கோம் சார். அடுத்த கேள்வி இப்ப முடியும். கிளியரா பிள்ளை? கிளியராடா? இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மெட்ஸ்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் படிக்காத வரைக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டான்னு சொன்னா கிளியர் ஆகும். உனக்கு ஒரு என்ன விஷயம் சொன்னா, என்னதான் நான் செஞ்சாலும்டா நீ செய்யாத வரைக்கும் உனக்கு கஷ்டம் தான். கிளியரா? சிம்பிளா ஒண்ணு சொல்றேன்னு சொன்னா, ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமமா, அந்த கிராமத்துல வந்துகிட்டு ஒரு நிறைய குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு குடும்பம் மட்டும் இருக்கு. சரி, நிறைய குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் மட்டும் இருக்கு. ஓகே, அந்த குடும்பம் எப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துல ஒரு பொடிய சின்ன பொடியன் இருக்கான். அந்த சின்ன பொடியனுக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா. ஓகே, ஒரு அப்பாவும் அம்மாவும் அந்த சின்ன பொடிய 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த அப்பாவோட தொழில் என்ன சொன்னா வேட்டையாடுது. சரியா? காட்டுக்கு போயிட்டு வேட்டையாடிட்டு வார அந்த வேட்டையாடிட்டு வாரத்தை வித்து தான் அவங்க என்ன செய்யறது, மத்த விஷயங்கள் எல்லாம் செய்யறது. அப்போ அந்த சின்ன பொடியனுமே ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ற வயசு. ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ற வயசு தான் அந்த சின்ன பொடியன். அப்போ அந்த பொடியன் அப்பா என்ன செய்யற தொழில் வேட்டையாடுற தொழில். அப்ப அந்த சின்ன பொடியன் கரைச்சல் பண்றேன், அவரே நானும் வேட்டைக்கு வர போறேன், நானும் வேட்டையாட போறேன் அப்படின்னு அந்த சின்ன பொடியன் கரைச்சல் பண்றேன். அப்புறம் அப்பா சொன்னாராம், சரி நீ வேட்டையாடுறது ஓகே, இப்ப இந்த சின்ன வயசுல வேணாம், சரியா, கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் வளர்ந்தால் வா, கொஞ்சம் ஒரு அளவுக்கு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு அதை பத்தின விஷயம் சொல்லி தரேன். அப்புறம் சின்ன பொடியன் தானே, சரி சரின்ட்டு கேட்டுட்டான். அப்புறம் கொஞ்சம் காலம் போக 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 வயசு கூடும். வயசு கூடினது பிறகு ஒரு அளவுக்கு வந்த பிறகு இப்ப அந்த பொடியன் கரைச்சல் பண்றியா, நீங்க அந்த டைம் நான் கேட்டேன் என்னைய உடல்ல, இப்ப இன்னைக்கு நான் வேட்டையாடணும், சரியா, உங்களுக்கு வேற வயசு பேத்து, சரியா, உங்களுக்கு வயசு பேத்து நான் வேட்டையாடுறேன், சரியா, நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றான். இப்போ அப்ப அந்த அப்பா கேட்டாராம், எப்படி இவ்வளவு தைரியத்தோட நீ சொல்றாய் அப்படின்னு. நீங்களும் தானே வாரீங்க, நீங்களும் தான் வாரீங்க, சோ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்க இருக்கிறீங்க தானே அப்படின்னு. சரியா, ஓகே வா அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரும் போறாங்க வேட்டை. இப்ப வேட்டைக்கு போனா இப்ப அங்க நிறைய விலங்குகள் இருக்குது. அந்த ஏரியாவில நிறைய விலங்கு இருக்கு. அதுல ஒரு மானை பார்த்துட்டாங்க. மானை பார்த்துட்டு அப்பா சொல்றாராம் அந்த பொடியன்ட்ட, இந்த மானை குறிப்பாத்து நீ சுடணும், இந்த மானை குறிப்பாத்து நீ சுட்டா சரி விஷயம் முடியுது அப்படின்ட்டு. சரின்ட்டு இப்ப மானை குறிப்பாத்துட்டு இருக்கிறார். இப்ப நான் ஒரு வெபினார்ல சொல்லி தந்தேன், ஒரு வேட்டையாடுச்சுன்னா 2 விஷயம் தேவை. ஒன்று போக்கஸ், நீ படிக்கணும்னு சொன்னா 2 விஷயம் தேவை. ஒன்று போக்கஸ் பண்ணணும், 2வது விஷயம் மைண்ட் செட் ஃப்ரீயாவும் இருக்கணும். அப்ப போக்கஸும் பண்ணணும், அதே நேரம் எங்களை எந்த விலங்கு சரி தாக்குதான்னு கொஞ்சம் அவதானிச்சு இருக்கணும். இப்ப 2 விஷயத்தை அந்த பொடியன் செஞ்சுட்டு இருக்காரு வெப்பமே. அதே நேரம் அந்த அப்பா இவன் போக்கஸ் பண்ற அதே நேரம் அப்பா கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு வந்து அடுத்த பக்கத்தால போய் அந்த விலங்குகளை குழப்பி விட்டுறாரு. அந்த விலங்குகளை குழப்பி விட்டு பேசாம ஒழிஞ்சிடுறாரு. பார்த்தா விலங்குகளை டக்குன்னு என்ன செஞ்சுட்டு அங்க நிக்கிற யானை, புலி, சிங்கம், கரடி எல்லாம் என்ன செய்ய குழம்பிச்சு. குழம்பினத்தோட ஒரு சில விலங்குகள் அங்காளங்களை ஓட தொடங்கிச்சு. ஒரு சில விலங்கு இவனை நோக்கி வருது, இவனை நோக்கி வருகிறது. உடனே பார்த்தா அப்பா வேங்கானையில எடுத்தா பிடிச்சான்னு சொல்லி ஓட்டம். ஓகே, மெதுவா ஓடி போனா பார்த்தா வந்த வழியும் தெரியா, ஒன்றும் தெரியா, ஒரு மாதிரி தட்டு தட மாதிரி. அப்ப அப்பா பின்னுக்கு தான் தெரியுறாரு, ஆனா அவருக்கு இவனுக்கு விளங்காது. அவரு அப்பா பார்த்தா சரி இவன் சரியான பாதையில தான் மாறான்ட்டு இவனுக்கு முன்னுக்கு வீட்டை போய் சேர்ந்துடுறாரு. இவனுக்கு முன்னுக்கு வீட்டை போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த பிறகு இப்ப இவருக்கு சூட. நீங்களும் யோசிச்சு பாரு, உங்களோட பாப்பாவோ இல்லாட்டிமா இப்படி ஒரு விஷயம் செஞ்சா செம்ம கடுப்பாயிருவீங்க. அதே விஷயத்த இந்த பொடியனும் என்ன செய்ய போறான். போயிட்டு வாப்பட கேட்கிறாரு, ஏன் நீங்க இப்படி ஒரு காரியம் நீங்க செஞ்சீங்க, எனக்கு ஏன் இப்படி ஒரு காரியம், என்ன தனியா விட்டு வந்தீங்க, என்ன விஷயம், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு. இப்ப வாப்பா சொன்னாராம், நீ ஒரு வார்த்தை சொன்னாய், நான் இருக்கிற சுட்டி உனக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு. ஆனா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா நான் இருக்கும் வரைக்கும் நீ பயம் இல்லை, நான் இல்லாம போன நீ என்ன செய்வாய். சோ உனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை ஒன்று வரணும். முதல் விஷயம் தன்னம்பிக்கை ஒன்று வரணும்.
அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும்னு சொன்னா உனக்கு அனுபவத்தின் மூலமா தான் வரும். சோ நான் உடனே செஞ்ச வேட்டையாட கூட்டு போனேன், நானே மிருகங்களை குழப்பி விட்டேன். ஒரு சில மிருகங்கள் என்ன செஞ்சு அதுவா ஓடிச்சு, ஒரு சில மிருகங்கள் உங்களை தேடி என்ன செஞ்சு விரட்டி வந்துச்சு. விரட்டி வரும்போது நீ வந்த வழி உனக்கு தெரியாது, சரியா? வந்த வழியும் ஞாபகம் இருக்காது, திருப்பி வந்த வழியும் உனக்கு ஞாபகம் இருக்காது. சோ எப்படியாவது நீ வந்து சேரணும், வீட்டை வந்து சேரணும். சோ அந்த விஷயத்தை நீ சரியா செஞ்சாய், விலங்குகள்ல இருந்து தப்பிச்சாய். இதுதான் உனக்கான அனுபவம். அப்போ இன்றைய நாள்ல நீ வேட்டையாடல, பட் ஃபெயிலியர், பிரச்சனையும் ஒன்று இல்லை. ஆனா உனக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. ஏன் அடுத்த முறை போகும்போது இதை விட சிறந்த அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்வார். எப்படிதான் நம்மள படிப்புன்ற விஷயம், சரியா? ஒரு சில கேள்விகள் ஈஸியா செஞ்சிடலாம், அந்த விலங்குகள் ஓடின மாதிரி. ஒரு சில கேள்விகள் எப்படி நம்மளுக்கு கேம காட்டும், எனக்கு காட்டுச்சு இப்போ அந்த மாதிரி கேம காட்டும். சோ அந்த டைம் நாங்க என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வழி ஒன்று இருக்குன்னு யோசிக்கணும். அந்த டைம் நாங்க என்ன செய்யணும், எங்கேயாச்சும் ஒரு வழி ஒன்று இருக்குண்டா, சோ யோசிக்காரு, தெரியுமா? அதை செய்யறது. நாங்க நிறைய பிழை விட்டோம்னு சொன்னா அந்த பிழை விட்டுறத வந்துகிட்டு சரி செய்ய பார்க்கணும். பிழையே விட்டுட்டு போகக்கூடாது. பிழை விட்டுன்னு சொன்னா அந்த பிழையை சரி செஞ்சா அடுத்த முறை அந்த கேள்வி வரும்போது ஸ்பெஷலா செஞ்சு இதுக்கு முன்னுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன், சோ அனுபவத்தை நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம். கிளியரோ? விளைச்சா படிப்புள்ள விஷயம் இது மாதிரிதான். நீயா ஸ்டார்ட் பண்ணும் வரைக்கும் அது உனக்கு வராது, கடைசி வரைக்கும் வராது, கடைசி வரைக்கும் வரவே வராது. நீங்களா எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இந்த கேள்வியை நான் செய்யணும், சொல்லி தந்தாரு, சோ நான் செஞ்சு பார்க்க போறேன் அப்படின்னு நீ எப்ப செய்யறியோ அன்றைய தான் அந்த கேள்வி உனக்கு விளங்கும். மாறாக நான் எவ்வளவுதான் கரைச்சி கரைச்சி ஊத்தினாலும் தலகுதான் நீ தண்ணி குடிச்சாலும் உனக்கு வரவே வராது. காரணம் என்னடா, நீ என்ன நம்பி இருக்க, உன்னை நம்பி நீ இருக்கணும். உங்களை நம்பி நீ இருப்பாயா இருந்தா அது ஓகே, இல்லையே கஷ்டமே கஷ்டம். ஓகே, அடுத்த கேள்வி போமா. ஓகே சார். ஓகே சார். சரி, இதான் செய்வோம். 3 பட்டம் உள்ளது. சரி, பாருங்க, கொஞ்சம் பாருங்க. ஓகே, சரி காவனே என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் படத்தை வரைஞ்சிடுவா. எல்லா கேள்வியிலேயும் இல்லை, எல்லா கேள்வி கஷ்டமும் இல்லை, முயற்சி செய்வோமா இருந்தா. சரியா? கவனிப்புல என்ன சொல்றான், 142 இசை கலைஞர்களிடம் இருந்து அவர்கள் பியானோ, தபேலா, புல்லாங்குழல் எனும் இசை கருவிகளை வாசித்தல் பற்றி சேகரிக்கப்பட்ட தகவல்களை வகை குறிப்பதற்காக வரையப்பட்ட ஒரு பூரணமற்ற வெண்வரி படம் கீழே தரப்பட்டுள்ளது. மைக்ரோ பண்ணிக்கோங்க, ஒரு சில பிள்ளைகள் ஒன் பண்ணாத. அவன் என்ன சொல்றான், 142 இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க. 142 இசை கலைஞர். அப்ப டோட்டல் அகில தொகையில 140. அதுல இங்கால இருக்கிற சின்ன வட்டம் யாரு, புல்லாங்குழலா, புல். ஓகே. அதே நேரம் இங்கால இருக்கிற பெரிய வட்டம் தபேலா, தபே. அதே நேரம் உள்ள இருக்கிற சின்ன வட்டம் யாரு, பியானோ, பியானோ, பியானோ. சரியா? சரியா? ஓகே. சரி, வெண்வரி படம் கீழே தரப்பட்டுள்ளது. இவர்களில் பியானோ வாசிக்கிறார்கள் 55. பியானோ எவ்வளவு வாசிக்கிறாங்க, 55. ஓகே. அதே நேரம் இசை கலைஞர்களில் 15 பேர். ஓகே, இவர்களில் பியானோ வாசிக்கும் 55 இசை கலைஞர்களில் 15 பேர், 15 இசை கலைஞர்கள் புல்லாங்குழலையும் வாசிக்கிறாங்க. காணி இங்க பாரு என்ன சொல்றான்டா, இது ஒரு பெரிய ஒரு அகிலத்தொடை. இந்த அகிலத்தொடையில 142 இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான், ஜி பிரகாஷ், அந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இசை கலைஞர். அதுல தபேலா வாசிக்கிற கூட்டம் இது, இது ஒத்துக்கொள்றீங்களா? புல்லாங்குழல் இது எவ்வளவு, இது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பியானோ. டேய், தபேலா என்னடா? தெரியாது சார்.
ரபான் அடிக்கிறதா ரபான் அடிக்கிறதா பியானோன்னு சொன்னாதானே ஓ அதான் அடுத்தது புல்லாங்குழல்னா இந்த இது ஓகே அப்ப இதுல பியானோ வாசிக்கிறார்கள் டோட்டல் எத்தனை பேரா 55 நான் சொல்றான் பியானோவும் புல்லாங்குழல் இப்ப வாங்க தனித்தனியா குறிச்சிட்டு வந்துருவோம் ஓகே இப்ப இதுல காணி இந்த துண்டு எடுத்தாயிடுச்சுன்னா இவர் எடுத்தாயிடுச்சுன்னா இவங்க யாரு மட்டும் தபேலா மட்டும் தபலா மட்டும் வாசிப்போம் தபேலா மட்டும் இவரு பியானோ பிளஸ் தபேலா நான் எழுதுறது விளங்குதா ஓ சார் அதே நேரம் இதுல பியானோ தபேலா புல்லாங்குழல் மூணு வெரி குட் பியானோ வரும் புல்லாங்குழலும் வரும் தபலாவும் வரும் பிளஸ் தபே பிளஸ் புல் ஓகே அதே மாதிரி இவரு புல்லாங்குழலும் பியானோ தபேலா தபேலா என்ன பேலா தபேலா தபேலா ஓகே இவரு புல்லாங்குழல் மட்டும் புல் மட்டும் என்ன வெளியே இருக்கிறதே ஒண்ணுமே இல்லை நம்மள மாதிரி கை தட்ட வந்தாங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம் சரியா ஓகே அவன் கேட்ட கேள்வியை பாப்போம்பா கேட்ட கேள்வி என்னடா தரப்பட்ட இவர்கள் முஸ்லிம் ஆஃப் பண்ணுங்க ஓகே பியானோவை வாசிக்கும் 55 இசை கலைஞர்களில் 15 இசை கலைஞர்கள் புல்லாங்குழலையும் வாசிக்கிறாங்க டேய் நல்லா பார் இது பியானோ இதுல பியானோவும் தபேலாவும் இது பியானோ தபேலான்னு சொன்னா இது தபேலாவும் புல்லாங்குழலும் வரும் தானே ஓ சார் தபேலாவும் புல்லாங்குழலும் வாசிக்கிறாங்களுக்கு எத்தனை பேரா 5 பேர் இப்போதைக்கு 15 பேர் அப்ப யோசி இது 15 இது டோட்டல் 55 எவ்வளவு வரும் 40 இது ஃபுல்லா 55 இதுல இது 15 சரி இது எவ்வளவுடா 40 கழிச்சு வெரி குட் 40 அப்ப 40 15 55 ஒண்ணா கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போதைக்கு சரி வேற சரி கண்டுபிடிக்கிறதுக்கு சரி போக போக பாப்போம் பா ஓகே வேற போக போக பாப்போம் முதலாவது உருவில் தரப்பட்டுள்ள பூரணமற்ற வெண்வரைபடத்தை விடைத்தாளில் பிரதி செய்து மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேர்த்துட்டமா ரெண்டாம் கேள்வி பாரு 60 இசை கலைஞர்கள் சரியா 60 இசை கலைஞர்கள் இவ்விசை கருவிகளில் செப்பமாக இரண்டை மாத்திரம் வாசித்தால் தபேலாவையும் புல்லாங்குழலையும் வாசிக்கும் ஆனால் பியானோவை வாசிக்காத இசை கலைஞர்களின் எண்ணிக்கை யாது என்னையாம் 60 இசை கலைஞர்கள் இவ்விசை கருவினால் செப்பமாக இரண்டை மாத்திரம் இசை கலைஞர்கள் செய்யறாங்க அப்படின்னு போதும் சரியா நல்லா கவனிச்சுக்கோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா இந்த இசை கலைஞர்கள்ல 2 இசை கருவிகளை மாத்திரம் பயன்படுத்தக்கூடியவர்கள் யாருன்னு பார்ப்போம் விஷயம் அதுதான் பெஸ்டுக்கான அந்த நோட்டுக்கான விஷயம் நம்ம சொல்றான் இதுல 2 இசை கருவியை மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்ப யோசிச்சு பாரு இவங்க எத்தனை இசை கருவி யூஸ் பண்றாங்க அதே மாதிரி இவரும் இவரு ரெண்டு அப்ப இவர் வருவார் என்ன ஓகே இவரு 3 அவர் வர மாட்டார் இவரு 2 அப்ப இவர் வருவார் அப்ப தெரிஞ்சால் யாரு இவர் தெரியாதால் தான் இவரு தெரிஞ்சால் தெரியாது அப்படியே தொடர்ந்து போகும்பா சரி ஆசி 60 இசை கலைஞர்கள் இவ்விசை கருவிகளில் செப்பமாக இரண்டை மாத்திரம் வாசித்தால்
தபேலாவையும் புல்லாங்குழலையும் வாசிக்கும். தபேலாவும் புல்லாங்குழல் உண்டாயாரா? தபேலா புல்லாங்குழல் டைரக்ட் வாசிக்கும். சரியா? வாசிக்கும். ஆனால் பியானோவை வாசிக்காது. பியானோ வாசிக்கப்படாது. பியானோ இது. சோ அப்ப இது இல்லாம போயிடும். தபேலாவையும் புல்லாங்குழலையும் மட்டும் வாசிக்கணும். ஆனா பியானோ இது வாசிக்கப்படாது. சரியா? வாசிக்காத இசை கலைஞர்களின் எண்ணிக்கை யாது? அவன் என்ன கேட்கிறான்னு சொன்னா, நல்லா கவனி. என்ன கேட்கிறான்னு சொன்னா, செப்பமாக 2 மாத்திரம் வாசிக்கக்கூடியவர்கள் டோட்டலா 60 பேரா? அப்போ 2 வாசிக்கக்கூடியவர்கள் சொன்னா ஒன்று இவரு இன்னொன்று இவங்க 2 பேரையும் கூட்டுறது எவ்வளவு சமன்? 60. 60க்கு சமன். அப்ப நார்மலா எங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேரை கூட்டுறதே 60க்கு சமன். இவர் எனக்கு ஏற்கனவே 40 தெரியும். அப்ப மிச்சம் எவ்வளவுடா? 20. 20 இதெல்லாம் ஒரு கேள்வி எங்களுக்கு. 20. அவன் என்ன சொல்றான்? இந்த 20 எப்படி இருக்கணும்? ஏன் அவன் தொட்டு கூட பாக்குறோம். தொட்டு கூட அவன் பாத்துறான். பாச காது கூட அவன் பண்ற கூடாது. அதான் அவன் செல்ல வாரான். இது கிளியரோ? மனசிலாயோ? அடுத்து போம்பா. ஆய் போனா பாத்ரூம் போக வேண்டியா? அடுத்த கேள்வி, 3வது கேள்வி. இம்மூன்று இசை கருவிகளில் தபேலாவை மாத்திரம் வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது. தபேலா மாத்திரம் யாரா? இதுதானே இந்த வாசிப்போம். எண்ணிக்கையானது புல்லாங்குழலையும் தபேலாவையும் வாசிக்கும் இசைக்கலைஞர்களில. புல்லாங்குழலையும் தபேலாவும் சொன்னா இந்த 20. புல்லும் தபேலாவும் இது 20 தானே மாத்திரம். ஓகே, தொடர்ந்து வருவோமே. புல்லாங்குழலையும் தபேலாவையும் வாசிக்கும் இசை கலைஞர்களின் எண்ணிக்கைக்கு சமனாகும். தபேலாவை மாத்திரம் வாசிக்கும் இசை கலைஞர்கள் எண்ணிக்கையை காண்க. இன்னொரு விஷயம், இம்மூன்று இசை கருவிகளில் தபேலாவை மாத்திரம் வாசிக்கும் இசை கலைஞர்களின் எண்ணிக்கையானது புல்லாங்குழலையும் தபேலாவையும் செல்லும் போது அவன் மாத்திரம் நம்ம சொல்லிக்கிறானா? புல்லாங்குழலையும் தபேலாவையும் மாத்திரம் நாங்க சொல்லிக்கிறானா? இல்ல. அவன் எப்படி சொல்றான்? புல்லாங்குழலையும் தபேலாவும் சொன்னா இது ஃபுல்லா வருமா? வரும். அவன் என்ன சொல்லல? மாத்திரம் சொல்லல. நேரத்தோட எப்படி சொன்னான்? செப்பமாக சொன்னா கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். ஓகே, செப்பம் சொன்னா கன்ஃபார்ம்னா இவங்க 2 பேரும் தான் வாசிக்கணும். இவங்க 2 கருவி மட்டும் தான் வாசிக்கணும். 2 கருவிகள் மாத்திரம் வாசிக்கப்படணும்னு சொன்னா ஒன்று இவர் இன்னொன்று இவர். இது ஓகே தானே? அங்க மாத்திரம் யூஸ் பண்ணி இருக்கிறானா? புல்லாங்குழலும் தபேலாவையும் வாசிக்க கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குள்ளேயும் புல்லாங்குழல் தபேலா வராங்க தானே? இவரும் வருவார். இவருக்கு யாரு சமமா? தபேலா மட்டும். சோ இவங்க 2 பேரும் எவ்வளோடா? 15 20 கூட்டினா 35 விஷயம் யாருக்கு சமமா? தபேலா மட்டும். இது கிளியரோ? நல்லா நோட் பண்ணிக்கோங்கடா பிள்ளைகள். மட்டும்னு சொன்னா மட்டும்னு சொல்றது வேற, 2 பேரும் சொல்றது வேற. கிளியரோ? மட்டும் அப்படின்னு சொன்னா அவங்க மட்டும். இப்ப இதுல யோசிச்சு பாரு, புல்லாங்குழல் தபேலா மாத்திரம்னு சொன்னா 20. எப்படி? புல்லாங்குழல் தபேலா இவங்க மாத்திரம்னு சொல்றது இந்த துண் மாத்திரம். புல்லாங்குழல் தபேலான்னு சொன்னா இவங்க புல்லாங்குழல் தபேலா அப்படின்னு சொன்னா இந்த துண்டு. மாத்திரம்னு சொன்னா இந்த துண்டு. மறப்பியோ? இல்ல மறக்கப்படா. அப்போ இவங்களோட கூட்டுத்தொகை இந்த தபேலா மட்டும் வாசிக்கிறார்களுக்கு சமமா? அப்ப எவ்வளவு? 35. இப்ப யோசிப்போம். என்னமா பியானம் வரும் தானே அதுல அந்த 15க்குள்ளுக்கு? அதான் சொல்றான். அவன் புல்லாங்குழல் தபேலா மாத்திரம் சொன்னானா அந்த கேள்வியில? இல்ல. மாறாக எப்படி சொல்றான்? புல்லாங்குழல் தபேலான்ற போது இதுக்குள்ளேயும் புல்லாங்குழல் தபேலா வந்திருக்காங்க தானே? அந்த 15 பேரும்
வெளியால 20 பேர் இருக்காங்க. அப்ப டோட்டலா இதுக்குள்ள புல்லாங்குழல் தபேலா இருக்காங்களா? இல்ல. டோட்டலா இதுக்குள்ள இருக்காங்களா புல்லாங்குழல் இருக்காங்க. தபேலா? இருக்காங்க. இவங்களோட கூட்டுத்தொகையானது தபேலா மட்டும் வாசிக்கிறார்கள் கூட்டுத்தொகை சமம். இது கிளியரோ? ஓ சார். கிளியர் கிளியர். வெரி குட். ஓ சார். கடைசி போமா. புல்லாங்குழலை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையானது சரி, இது இந்த வட்டம் ஃபுல்லாவாம எண்ணிக்கையானது தபேலாவை வாசிக்கும் இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கைக்கு செப்பமாக அரைவாசி. ஓகே, அதே தொடர்ந்து அப்படியே வாசிக்கும். இம்மூன்று இசைக்கருவிகளில் எந்த இசைக்கருவியையும் வாசிக்காத இசைக்கலைஞர்களின் எண்ணிக்கையை காண்க. உனக்கு முதல்ல கேள்வியை வாசிக்கிறேன், நல்லா காமிச்சு. என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த புல்லாங்குழல் இருக்காங்க தானே, புல்லாங்குழல் இவங்களோட ஆட்கள்ற எண்ணிக்கை வந்துகிட்டு எப்படி இந்த புல்லாங்குழல் இருக்கிறாங்க தானே, இந்த புல்லாங்குழல் ஆட்கள்ற எண்ணிக்கை இந்த தபேலா இருக்காங்க தானே, இந்த தபேலாட கூட்டத்துல அரைவாசி. கிளியரா? ஓ சார். புல்லாங்குழல் வட்டத்துல உதாரணமாடா நல்லா கவனிச்சுக்கோடா, இந்த புல்லாங்குழல் ஒரு எக்ஸ் வச்சுக்கோவே, தெரியாது. இவர ஆட்கள் வந்துகிட்டு இந்த தபேலா ஒட்டுமொத்த தபேலாட அரைவாசியா? இது சரியா? ஓ சார் சரி. அப்ப ஒட்டுமொத்த தபேலாவை கண்டுபிடிக்கும்பா. ஒட்டுமொத்த தபேலானா இவரை கூட்டினா சேர்த்தானே. ஓ அப்ப ஒட்டுமொத்த தபேலா வந்து அப்ப கூட்டு 35 பிளஸ் 40 பிளஸ் 15 பிளஸ் 20 கூட்டுவோம்பா. எனக்கு கூட்ட தெரியும், கொஞ்சம் சொல்லித்தா. 40 20 கூட்டினா 60. 110 சார். 15 30 கூட்டினா 40 50 வரும் என்ன? சோ 60 50 கூட்டினா எவ்வளவு? 110 அரைவாசி தான் யாரு? புல். புல். ஓகே, 110 அரைவாசி என்னடா? 55 தான் புல்லாங்குழல் வாசிச்சாங்க. புல்லாங்குழல் வாசிச்சாங்க. ஆனா அவன் லாஸ்ட்ல கேட்ட கேள்வி இவங்க என்ன, இந்த வெளித்துண்ட கண்டுபிடிக்கணும். நான் முதலாவது இவரை கண்டுபிடிச்சா தானே வெளித்துண்ட கண்டுபிடிக்கலாம். இவரை கண்டுபிடிக்கணும் சொன்னா என்ன ஐடியா? எங்களுக்கு தெரியும் 55 தெரியும், இவரு தெரியும். கூட்டிட்டு ஓகே, 55 நீ தெரியும். ஓகே, அதுல இருந்து நான் எத்தனை கழிக்க போறேன்? இவர எவ்வளோடா? 35. களி 5ல இருந்து குணா சைஃபர். ஜெய்பர் 5ல இருந்து 3 குணா 2. சோ 20. அப்ப எனக்கு இது ஃபுல்லா தெரியும் எவ்வளவு? 110. இது இப்ப எவ்வளவு தெரியும்? அப்ப 130. வெரி குட். 110 ஓட 20 கூட்டினா 130. ஒட்டுமொத்த ஆகல எவ்வளவு? 142. 142ல இந்த மூணு வட்டம் எவ்வளவு? 130. அப்ப கழிச்சா எவ்வளவு? 142 130 கழிச்சா 12. இதான் கேள்வி. இப்ப சொல்லு, தொடையல்ல பாடம் எப்படி